வேதத்தை, முழு வேதத்தை சுருக்கி ஒரு 10 கற்பனையை கொடுத்தாரு. அதுல முதலாவது கற்பனை என்ன ஆண்டவரே அப்படின்னாரு. ஆண்டவர் சொன்னாரு, உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு இருதயத்தோடும் மனதோடும் கர்த்தரில் அன்பு கூறுவாயாக. அப்படின்னா என்ன? இந்த இருதயத்தில் ஜீவனை தவிர, தேவனை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இதுதான் முழு இருதயமும், முழு ஆத்மாவும், முழு மனதும் அவரை தவிர வேற எதையுமே இருக்கக்கூடாது. இதுவே பிரதான கற்பனை என்று சொன்னார். இரண்டாவது கற்பனை என்ன அப்படின்னு சொன்னாரு, உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. சொல்லுங்க, என்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. நம்மள நேசிக்கிறங்க, நம்மள சரியா வச்சுக்கிறங்க. ஆனா மற்றவங்களை குறித்து நம்மளுக்கு எந்த விதமான அறிவும் கிடையாது, வெளிப்பாடும் கிடையாது. இரண்டாவது கற்பனை. நீ நல்லா இருக்கியா? ஆனா கிறிஸ்துவத்தில் அப்படி இல்லை. நீ நல்லா இருப்பது போல மற்றவனை நல்லா மாற்றுவது என்னுடைய திட்டம், நோக்கம். இல்லைன்னா எனக்கு இந்த சத்தியம் தெரிஞ்சுன்னா நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு மந்திரவாதி மாதிரி எனக்கு தான் இதெல்லாம் தெரியும், நான் என்னன்னாலையும் பண்ணுவேன் செய்வேன் அப்படின்னு உட்காந்துருவேன். தேவன் அப்படி சொல்லல. பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்வி படுவார்கள், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள், விசுவாசிக்க விட்டால் எப்படி ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சொன்னாரு, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. கிறிஸ்து பைபிள் முழுவதும் ஒன்றை மாத்திரம்தான் மையப்படுத்தி சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார்.